Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போமா? இப்பொழுதும் நம் மத்தியில் சிஸ்டர் உஷா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி எல்லாரும் நாம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா, அருமையான இந்த டைமுக்காகவும் எங்களோடு கூட துதிக்கிறோம்ப்பா. எங்களோடு கூட நீர் பேசுவீராக ராஜா. எங்களோடு கூட நீங்க பேசுங்க. எங்க இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க தகப்பனே. அப்பா, எங்களோட சிந்தனை எங்கேயும் போகாதபடிக்கு அப்பா, எங்க செவிகள் திறந்தவைகளாய், எங்களோட இருதயம் திறந்தவைகளாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க இயேசுவின் நாமத்தினாலே இந்த அலங்கத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நேரம் எங்களுக்கு நீங்க பேசுகிற நேரமாய், நீங்க இடைப்படுகிற ஒரு நேரமாய், எங்க கிட்ட மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு நேரமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம எல்லாம் அமர்ந்திருக்கலாம். மறுபடியுமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட இன்டர்நேஷனல் ஃபாதர்ஸ் டேவா இருக்கிறனால இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஃபாதர்ஸ்க்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. கர்த்தர் இன்னும் அந்த ரோலை மேன்மையாய் செய்ய வைப்பாராக. எடுத்து வாசிக்கலாம் இன்னைக்குள்ள வசனம். நீதிமொழிகள் 20:7. நீதிமொழிகள் 20:7 வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இதுல 2 பாகமாக இதை பிரிக்கலாம். நீதிமான் எப்படி நடக்கிறானா? உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் எப்படியா இருப்பாங்களாம்? பாக்கியவான்களா இருப்பாங்களாம், பிளெஸ்டா இருப்பாங்களாம். ஸோ இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது ஒரு ஃபாதரை நீங்க எடுத்துக்கலாம், நீங்க ஒரு மதர்ன்னு எடுத்துக்கலாம். நீதிமான்னா எல்லாத்தையும் தான் சொல்லியிருக்கு இல்லையா? ஒரு சின்ன குழந்தைய கூட நீதிமான சொல்லியிருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு ஃபாதர்ஸ் டேவா இருக்கிறனால நீங்க ஃபாதர்ஸ் டேவா எடுத்துக்கலாம். நம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வசனம் பொருந்தும். நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபாதர்ஸ், குழந்தைங்க ஒவ்வொருத்தருக்கும் கூட இந்த வசனம் பொருந்தும். அப்போ நீதிமான் எப்படி இருக்கிறானா? உத்தமத்திலே நடக்கிறான். அப்போ அந்த சந்ததி முழுவதுமா எப்படி இருக்குமா? பிளெஸ்ஸடா இருப்பாங்களாம். ஓகே, ஸோ அதை தான் நம்ம இந்த இதில் பார்க்குறோம். அப்போ ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறார். எப்படி இருந்தா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த ஒரு 4 கேட்டகரியா நான் அதை பிரிக்க விரும்புகிறேன். முதல்ல ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அது ஒரு தகப்பனுடைய வாழ்க்கை, ஒரு தாயினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா ஒரு ப்ரேயர்ஃபுல் லைஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். வேதாகமத்துல அதாவது நீதிமான் உத்தமத்திலே நடக்கிறான். அந்த உத்தமன்ங்கிற பெயர் வேற யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா யோபுக்கு கொடுத்திருக்கு. யோபுவை பார்த்து ஆண்டவரே அந்த சாட்சியை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறாரு? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். அப்போ அந்த ஃபாதர் என்ன பண்ணாருன்னு சொல்லி நீங்க பைபிள்ல படித்தீங்கன்னா, தன்னோட பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி பண்றாங்க. அந்த பார்ட்டியில என் பிள்ளைங்க எதுவும் தவறு செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையா அந்த பிள்ளைங்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணி கொண்டிருக்கிறார். எப்ப பார்த்தாலும் தான் பிள்ளைங்க பரிசுத்தமா இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அந்த ஃபாதர் அவரோட ஹார்ட் அந்த பிள்ளைங்க மேலேயே என்ன பண்ணிட்டு இருக்கு? போய்கொண்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆபிரகாம் நீங்க பார்க்கலாம். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 17:18.
இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆண்டவர் இந்த வசனத்துக்கு முன்னாடி நீங்க பார்க்கும்போது ஈசாக்கு குறித்து அநேக ப்ராமிசஸ் சொல்லிட்டே இருக்கார். உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன், அந்த குமாரன் பேரு இந்த மாதிரி சாராள் மூலமா தருவேன், அந்த குழந்தைய இப்படியெல்லாம் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை சொல்லி கொண்டே இருக்கிறார். அதெல்லாம் ஆபிரகாமோட மனசுல ஓகே ஆண்டவரே ஓகே எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்றார், இப்போ இருக்கிற இந்த இஸ்மவேல் உமக்கு முன்பாக என்ன பண்ணுவானாக பிள்ளை. நம்ம வீட்டில் நம்மளுடைய சில்ட்ரனா இருக்கலாம், சபையில் உள்ள ஒரு சில்ட்ரனா இருக்கலாம், ஒரு 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 இல்லை நம்ம எங்கேயாவது கம்மா கிராஸ் பண்ணலாம். அந்த பிள்ளைங்க முக்கியமா உங்களுடைய பிள்ளைகள், ஒரு சில பிள்ளைகள் வீக்கா இருக்காங்க, உடம்பு எப்போ பார்த்தாலும் சரியில்லாம போயிட்டு இருக்கு, இல்ல அந்த குழந்தை ஞானத்துல கொஞ்சம் குறைவா இருக்கிறத நீங்க பார்த்தீங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்காக நீங்க ஸ்பெஷலா என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த விரும்புகிறார். அதை யார் செய்தார்? உத்தமன் சொல்லி பேர் வாங்கின ஒரு மனுஷன் ஆபிரகாமும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ யார் வீக்கரா இருக்காங்களோ, இன்னைக்கு நிறைய நேரத்தில் எப்படி இருக்குன்னா, யார் ரொம்ப நல்ல பெர்ஃபார்ம் பண்றாங்களோ நம்ம அவங்க மேல அதிகமான கவனம் செலுத்துறோம், அவங்கள ரொம்ப பிரைஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்கள ரொம்ப புகழ்றோம், அவங்கள ரொம்ப தூக்கி வைக்கிறோம். ஆனா அதை காட்டிலும் கர்த்தர் விரும்புகிறது என்ன தெரியுமா? அந்த ரெண்டுல இன்னொன்னு வீக்கா இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கேர் நம்ம என்ன பண்ண வேண்டும்? கொடுக்க வேண்டும். அந்த ஒண்ணுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா நேரம் முழங்கால் படி விட வேண்டும். இவர் சொன்னார் இல்லையா, அவங்கள பிளஸ் பண்றேன், அப்படி தரேன், ஞானத்தை தரேன், அதை தரேன், இந்த அவங்க ஸ்டார்ஸை போல இருப்பாங்க, மணலத்தனையா இருப்பாங்க, அவனோட சந்ததி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஓகே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ. ஆனா இஸ்மவேல் உமக்கு முன்பாக என்ன பண்ணட்டும்? பிழைப்பானாக. ரெண்டு வீக்கர் ஒரு சைல்டு இருக்கு, ஒரு வீக்கரான ஒரு சைல்டு இருக்கா, இல்ல ரெண்டு சைல்ட்லயும் உங்களுக்கு கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம் அந்த குழந்தைங்க கிட்ட இல்லாம இருக்கா, நீங்க அந்த குழந்தைங்களுக்காக மன்றாட வேண்டும். ஹல்லேலூயா. இல்ல நம்ம சபையில ஒரு குழந்தைங்க இருக்காங்களா, அந்த குழந்தைங்களுக்காக, அந்த குழந்தையில எது வீக்கரா இருக்கு, அந்த குழந்தைங்களுக்காக ஸ்பெஷல் கேர் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். நாட் ஜஸ்ட் ஃபாதர்ஸ், மதர்ஸ் அண்ட் யூத், யங், எல்லாருமே. உங்க கூட சண்டே ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க இருக்காங்களா, அதுல ஒருத்தவங்க வீக்கா இருக்காங்களா, அவங்களுக்காக என்ன பண்ண வேண்டும்? நம்ம மன்றாட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது ஈசாக்கு என்ன எடுத்து வாசிங்களா, 17:20. ஜெனசிஸ் 17:20. இவர் விண்ணப்பம் பண்ணினாரு, அதுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போம். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். நீ கேட்டதுனால மாத்திரம் ஆபிரகாமே நான் அந்த குழந்தைய நான் என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஃபாதரோட பிரேயரை கர்த்தர் மிகவும் கனம் பண்ணுகிறவரா இருக்கிறார். அந்த ஃபாதரோட இருதயத்தை அறிந்த தேவன், அந்த ஃபாதர் என்ன ஒரு இன்டென்ஷனோட கேட்கிறாரு அப்படிங்கிறத அவர் புரிந்திருக்கிறனால இன்னைக்கு ஃபாதர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. உங்க பிள்ளைங்களுக்காக நீங்கள் மன்றாட வேண்டும். அதுலயும் எஸ்பெஷலி வீக்கர் சில்ட்ரனுக்காக அதிகமாக மன்றாட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது எடுத்து வாசிங்க, ஜெனசிஸ் ஆதியாகமம் 25:21. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். யார் யாரோ ஜெபிக்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, தன்னுடைய மனைவிக்காக யார் ஜெபித்தார்களாம்? ஈசாக்கு ஜெபித்தார். இன்னைக்கு கல்யாணமான ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நான் முக்கியமா சொல்றேன், ஒரு ஒய்ஃபை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க முடிகிறது யாரால மட்டும்தான்? ஹஸ்பண்டால மட்டும்தான். அம்மாவால தெரிஞ்சுக்க முடியுமா? அம்மா கூட பொண்ணு க்ளோசர் தான், ஆனா எல்லாம் தெரியாது. கூட இருக்கிற ஹஸ்பண்ட்க்கு தான் என்ன பண்ணும்? தெரியும். அவங்களோட வீக்கர் சைடு தெரியும், அவங்களோட நெகட்டிவ் பார்ட் தெரியும், அவங்க எதுல குறைவுபட்டு இருக்காங்கன்னு தெரியும், எது வேணும்னு போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரியும், அவங்க சரீரத்துல என்ன பலவீனம் இருக்குன்னு தெரியும், அவங்களோட மனசுல என்ன வாஞ்சங்கிறது தெரியும், அவங்களோட கோல்ஸ் என்னன்னு தெரியும், அவங்க எதை அச்சீவ் பண்ண துடிக்கிறாங்கிறது தெரியும், எல்லாம் தெரியும். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஹஸ்பண்ட்க்கு எக்ஸ்ட்ரா தெரியும். பிள்ளைங்களுக்கும் தெரியாதுன்னு சொல்ல வரல, பிள்ளைங்களுக்கும் தெரியும் இல்லையா? அம்மாக்கு தெரியாதுன்னு சொல்ல வரல, அம்மாக்கும் தெரியும். அப்பாக்கு தெரியாதுன்னு சொல்ல வரல, தெரியும். ஆனா ஒரு படி அதிகமா யாருக்கு தெரியும்? ஹஸ்பண்ட்க்கு தெரியும். அப்போ அவர்கள் அவங்க மனைவிக்காக என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க யாருக்காக ஜெபிக்கணும்? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது போல மனைவிகளுக்காக என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்களேன்.
கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். பாருங்களேன், பைபிள்ல எந்த ஒரு வேர்ட்மே எந்த ஒரு வேர்ஸ்மே சும்மா ஏனோ தானோன்னு சொல்லி எழுதவே இல்லை. எல்லாமே பரிசுத்த ஆவியானவர்னால இன்ஸ்பயர் பண்ணி அவர் சொல்லி எழுதப்பட்ட விஷயங்கள். அது வரைக்கும் ஈசாக்குடைய மனைவி ரெபேக்கால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களான்னா இல்ல, இவர் வேண்டுதல் செய்தாராம். செய்த உடனே கர்த்தர் ஈசாக்கின் ஜெபத்தை என்ன பண்ணாராம்? கேட்டார். உங்க மனைவிக்காக நீங்க மனதுருகி என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குன்னா, அவன் உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கான், நீ ப்ரேயர் பண்ணியா? நீ ப்ரேயர் பண்ணியா? அவன் படிக்கவே மாட்டேங்கிறான், நீ ப்ரேயர் பண்ணியா? ரொம்ப சேட்டை பண்றான், நீ ப்ரேயர் பண்ணியா? அப்படின்ட்டு யாரை கேட்கறது? மனைவியை பார்த்து ஹஸ்பண்ட் கமாண்ட் பண்றது. நீ பண்ணாதனாலதான் இவன் எப்படி இருக்கான், இப்படி குட்டிச்சவரா போயிட்டான். அப்படி ஏன் ப்ரேயர் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி வெறும் மனைவியோடது தானா? வெறும் மதர்ஸோடது தானா? இல்லையா? ரெண்டு பேத்துக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? பக்கத்துல ஹஸ்பண்ட் வச்சிருக்கிறவங்க, ஹஸ்பண்ட் உட்காந்துருக்கவங்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கும் இருக்கு. எங்க பின்னாடி உட்காந்துருந்தாங்கன்னா திரும்பி பார்த்து சொல்லுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கும் இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கு? அப்பா அம்மா இருக்கு. மனைவிக்காக ஜெபிக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கு? அப்பா கிட்ட இருக்கு. அம்மாக்காக அப்பாக்காக ஜெபிக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கும் இருக்கு? பிள்ளைகளுக்கும் இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ முதல்ல ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் காணப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவன் குடும்பத்துக்காக அவன் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அவன் ஜெபிக்கிறத கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் ஒரு ரெபேக்கால் அவங்க வீட்டில இருந்து போகிறாங்க. அப்போ அவங்களுடைய ஃபேமிலி அவளை பார்த்து பிளஸ் பண்ணி அனுப்புறாங்க. என்னன்ட்டு, நீ கொடியாய் பெருகுவாயாக. இன்னைக்கு நம்ம சபையில இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் குறைப்பட்டிருக்குன்னா, சபையாக இணைந்து அவங்களுக்காக நம்ம பிளெஸ்ஸிங்கான ஒரு வேர்ட் சொல்லி என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு பிள்ளைங்களாம் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க, நான்லாம் ஜெபிக்க எனக்கு தேவையே இல்லை, இவங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு வேண்டவே வேண்டாம். இல்லைங்க, நம்ம சபைக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நாம ஒரு குடும்பம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த சபைக்காக அதேதான் ஒரு வீக்கர் சைல்ட் சர்ச்ல இருக்கா, நான் ஜெபிக்கணும். நான் இந்த குடும்பத்துக்கு தகப்பன், நான் இந்த குடும்பத்துக்கு தாயா இருக்கேன். ஹல்லேலூயா. ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் இன்னைக்கு எடுக்க வேண்டும். நீதிமானுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இது. ஹல்லேலூயா. அடுத்தது இரண்டாவது காரியம், ஒரு தந்தையாகட்டும், ஒரு தாயா இருக்கட்டும், ஒரு நீதிமானா இருக்கட்டும், ஒரு குழந்தையா இருக்கட்டும், எப்படி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார்னா, ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. வாழ்ந்து காட்டுகிற ஒரு ஆகமங்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்பு. அதுதான் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை. ஆபிரகாம் ஈசாக்கு கிட்ட எப்படி இருந்தாருன்னா, வாயில மட்டும் சொல்லு, நீ விசுவாசிடா, நீ விசுவாசி. ஆண்டவர்கிட்ட இது இல்ல, விசுவாசி ஈசாக்கு எப்படி வாயில சொல்லிட்டே இருந்தாரா? இல்ல, என்ன பண்ணாரு? செய்து காட்டினார். இல்ல, ரொம்ப டிஃபிகல்ட் டைம்ல கூட, செய்யவே முடியாது அப்படிங்கிற டைம்ல கூட ஆபிரகாம் என்ன பண்ணி முடிச்சாரு? செஞ்சு முடித்தார். ஹல்லேலூயா. அவரை பின்னாடி ஆண்டவர் சொல்லும் போது, இவங்களுக்கு இது கண்டது அது கண்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆபிரகாமுக்கு தேவன் நீதியாய் கண்டது என்னன்னா விசுவாசம் தான். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க, கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் நீதிமானாக எண்ணப்பட்டதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் என்னது? ஃபெய்த், விசுவாசம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம காட்லி பேரண்ட்ஸா இருக்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் இல்லையா? காட்லி ஃபேமிலியில பிறக்கிறது ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கிறீங்க. அந்த பேரண்ட்ஸ் ஆகிய நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா, அந்த குழந்தைங்களுக்கு விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. எந்தெந்த சிச்சுவேஷன்லாம் ஆபிரகாம் பிலீவ் பண்ணார்னா, அந்த சிச்சுவேஷன்ல சென்ஸே மேக் பண்ணாது. அதாவது இதெல்லாம் பிலீவ் பண்ணவே கூடாது, ஒரு முட்டாள்தனமான பிலீவ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாரு? பிலீவ் பண்ணார். ஹல்லேலூயா. பாருங்க, குழந்தைய கூப்பிட்டு, ஈசாக்க கூப்பிட்டு மேல போகிறாரு. எதுக்கு? பலியிடுறதுக்கு. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு பலியிட போறாரு. வைஃப் கிட்ட சொன்னா திட்டுவாங்க. வைஃப் கிட்ட கூட என்ன பண்ணல, சொல்லல. அப்போ ஈசாக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்ச பையன், எல்லாத்தையும் தூக்கிட்டு போறாரு. வழியில போகும்போது வரைக்கும் அமைதியா இருக்கிறார். பக்கத்துல போன உடனே ஒரு டவுட் வந்துடுச்சு. ஏன்பா, நான் இருக்கேன், என் கையில என்ன இருக்கு? விறகெல்லாம் இருக்கு, பலியிடுறதுக்கு என்ன இல்லை, ஆடு எங்க? அப்போ இவரோட மனசு ஒரு தந்தையா எவ்வளோ உடைஞ்சிருக்கும். அவர் சொல்றாரு விசுவாச வார்த்தை, அதை யாரு பார்த்து கொள்வா? கர்த்தர் பார்த்து கொள்வார்.
சரி அங்க போயாச்சு. கீழே வேலைக்காரனை சொல்ற, நீ இங்கேயோட நில்லு, நாங்கள் போய் பலியிட்டு என்ன பண்ணுவோம், திரும்பி வருவோம். ஈசாக்கு இந்த வார்த்தையெல்லாம் கவனிச்சுட்டே இருக்காரு. சரி அங்க போய் ஆல்டர் கட்டியாச்சு, அங்க போய் கையை கட்டி ஆல்டர் கட்டியாச்சு, கர்த்தர் பார்த்து கொள்வாருன்னாரு, என்ன இன்னும் ஆடை காணோம், நீதாப்பா அந்த ஆடே. கையை கட்டுறாரு, காலை கட்டுறாரு, தூக்கி அங்க வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறமும் இந்த ஈசாக்கு என்ன பண்ணல, எப்படி ஒரு வளர்ப்போன்னு தெரியல இல்லையா, அமைதியா இருக்காரு. கையை தூக்குற வரைக்கும் ஆண்டவர் கிட்ட இருந்தோ தேவதூதன் கிட்ட இருந்தோ என்ன வரல, சத்தம் வரல. இன்னும் ஆண்டவர் ஸ்தம்பித்து போகிறார். கையை தூக்கி, ஐயோ நீ விட்டா இவன் போட்டுருவான் போலன்னு சொல்லி சத்தம் வருது. பிள்ளையாண்டான் மேல் என்ன பண்ணாதே, கையை போடாதே. இந்த வழிகளை, அவர் நடந்து வந்த இந்த பாதைகளை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காரு. யாரு? ஈசாக்கு. ஹல்லேலூயா. அப்பாவோட அந்த ஃபெய்த்தான ஒரு ஸ்டெப், விசுவாச படிகளை, விசுவாசத்துல கால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஈசாக்கு என்ன பண்ணிட்டே இருக்காரு, பார்த்துட்டே இருக்காரு. அவரோட லைஃப்ல டிஃபிகல்ட் டைம் வருது. இப்ப அங்க போய் துறவு, அப்பா தோண்டி வச்ச துறவு, அந்த துறவுக்கு ஒருத்தன் போய் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஃபைட் பண்றான். ஏய் நீ இங்க இருக்க கூடாது போ. இன்னொரு இடத்துல போய் தோன்றாரு. தண்ணி, மத்தவங்க எல்லாம் தோண்டி தண்ணி வரல, இவர் தோண்டி என்ன பண்ணுது, தண்ணி வருது. தண்ணி வந்தோடனே இருந்தா அங்கேயும் என்ன பண்றாங்க, ஆர்கியூ பண்றாங்க. இவர் இப்போ நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், நீங்க தான் அங்க இருந்து போ சொன்னீங்க, சரி சொன்னதுக்காக வந்தேன், இப்போ நான் ஏன் போகணும் கேட்டிருப்போமா, ஆர்கியூ பண்ணல. இப்போ இவருக்கு என்ன தெரியுமா மனசுல விசுவாசம், அப்பாக்கு இருக்கிற அதே விசுவாசம். நான் இன்னொரு இடத்துல தோண்டினாலும் எனக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார், தூரவை ஓபன் பண்ணுவார். ஹல்லேலூயா. இதுதாங்க நம்ம காட்ட வேண்டிய விசுவாசம். தோன்றாரு, அடுத்த டைம் அங்கேயும் ஆர்கியூ பண்றான், இப்பமோ இவர் ஒன்றும் ஆகல, என்ன பண்றாரு, அடுத்த டைம் தோன்றாரு. அங்கதான் ரெஹோபோத் வந்தது, ஆசீர்வாதம் நிரந்தரமா இருந்தது. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம லைஃப்ல நம்ம சில நேரத்துல என்ன பண்றோம்னா, கிறிஸ்டியன் வேல்யூஸை நிறைய நேரம் நம்ம விட்டு கொடுத்து வரைஞ்சு கட்டிட்டு போய் சண்டை போட நிற்போம் இல்லையா. இப்போ ஈசாக்கோட இந்த சிச்சுவேஷன் நம்மளுக்கு வந்ததுன்னா, ஐயோ வாயை மூடிட்டு இருக்கிறதெல்லாம் என்னது அநியாயம், வாழ தெரியாதவங்க, அப்பாவியா இருக்க, ஏமாதவளியா இருக்க, இப்படிதான் நம்ம பேசுவோம். ஆனா ஆண்டவரோட பிரின்சிபல் வேற. எல்லா சூழ்நிலையிலையும் தேவன் காட்டுகிற அந்த ஒரு வழிமுறைகளை நம்ம என்ன செய்யணும், அதான் நான் சொல்றேன்ல, இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஆனா அதை செஞ்சோன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதை செய்யும் போதுதான் அங்க ஆசீர்வாதம் இருந்தது. நம்ம இப்போ கேட்கும் போது இப்படி ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு அட்வைஸை போய் கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா இதுதான் பைபிள்ல இருந்து வருகிற அட்வைஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆவியின் கனின்னு ஒன்று சொல்லியிருக்காரு இல்லையா. நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல நின்று நான் சண்டை போடுறது, நான் இந்த குழாய் கடை, அது என்னது, வாட்டர் டேங்க் கிட்ட இருந்து சண்டை போடுறாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சண்டை போடுற சூழ்நிலை வரும். சண்டை போடுறது கரெக்டா இல்ல விட்டு கொடுக்கறது கரெக்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியின் கனியில இந்த மாதிரி சண்டை போடுறது இருக்கா, இது அலோ பண்ணுதா அப்படிங்கிறத நான் என்ன பண்ண வேண்டும், யோசிக்க வேண்டும். அதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா ஒரு ஃபாதர் என்ன பண்ணணும், வாழ்ந்து காட்ட வேண்டும். ஃபாதர் மட்டும் இல்லைங்க, மதரும் தான். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும், வாழ்ந்து காட்டணும். அப்போ பிள்ளைகள் லைஃப்ல அதே டஃப் சிச்சுவேஷன் வரும்போது, என் அப்பா இந்த மாதிரி தான் நடந்து வந்தாரு, ஆனா எங்க அப்பா ஏமாந்த கோழி மாதிரி மற்றவங்களுக்கு தெரிந்தார், இறுதியில எங்க அப்பா என்ன பண்ணாங்க, ஜெயித்தாங்க, நானும் ஜெயிப்பேன் அப்படிங்கிறது பிள்ளையோட இருதயத்துல உறுதியாக தோன்றும். ஹல்லேலூயா. இதை இப்படி ஏமாந்த மாதிரி விஷயத்த உலகத்தான் பண்ணா ஆசீர்வாதம் இருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா சத்தியத்துக்காக நான் விட்டு கொடுத்தோன்னா அதுல ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லியிருக்காருங்கிறதுக்காக கீழ்ப்படிந்து நான் அதை செய்தேன் என்றால் அந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எடுத்து வாசிங்க, யாக்கோபு 3:2. யாக்கோபு 3:2. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். இதுல ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். வசனம் யாரை பார்த்து ஒரு பெர்ஃபெக்ட் மேன், ஒரு பெர்ஃபெக்ட் விமென் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, ஒருத்தன் எப்படி இருக்கக்கூடாதான், சொல் தவறாதவனா இருக்கணுமா. இந்த வசனம் நமக்கு புதுசா இருக்கும்ல. நம்ம நிறைய நேரம் வாயில ஒன்று சொல்லுவோம், செயல்ல வேற ஒன்றா இருக்கும். இதை நான் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனா அன்னைக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்,
செய்ய மாட்டோம். சில்ட்ரன் முதற்கொண்டு சொல்றேன், ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வான்னு மிஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு பெர்மிஷன் வாங்கியிருப்பீங்க, நாளைக்கு சொல்லுவீங்க என்னது, மேம் மிஸ் நான் கண்டிப்பா என்ன பண்ணி முடிச்சிடுறேன், நாளைக்கு முடிச்சிடறேன், இன்னைக்கு ஒரு நாள் டைம் தாங்க, நாளைக்கு போய் நிற்போம் என்னன்ட்டு. இன்னைக்கு வெளியே போயிட்டோம், எனக்கு உடம்பு சரியில்லை, ஹோம்ஒர்க் நோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். ஒருத்தன் சொல் தவறுறவனா இருந்தா அவன் ஒரு பர்ஃபெக்ட் மேனா என்ன பண்ண முடியாதான், இருக்க முடியாது. எஸ்பெஷலி இந்த வேர்ட் நான் இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு வார்த்தையை சொல்றது கடைசியில ஜென்ஸ், முக்கியமா ஃபாதர்ஸ் என்ன பண்ணி போயிடுறது, நான் இதை சொன்னேனா, எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, நான் இதை சொல்லவே இல்லையே. அப்ப சொல்லும் போது மனசு எங்க வச்சுட்டு சொல்றோம் இல்லையா? அப்போ நம்ம ஒரு வாயில ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை செய்யறதுக்கு எப்படியெல்லாம் முயற்சி பண்ணணுமோ அப்படியெல்லாம் நம்ம முயற்சி பண்ணணும். ஹல்லேலூயா. அந்த வாயின் வார்த்தைகள்ல உண்மையா இருக்க நம்ம, ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்களாம் என்ன தெரியுமா ஆயிட்டாங்க, நீ இதை செய்வியா, செய்வேன் அப்படின்னா அவங்க செய்ய மாட்டாங்க. எப்படின்னா செய்வாங்க தெரியுமா, அம்மா மேல ப்ராமிஸா செய்வேன், அப்பா மேல ப்ராமிஸா செய்வேன், ஏசப்பாக்கு பயந்து செய்வேன், ஐயோ இந்த பைபிள் இருக்கு பைபிள் மேல சத்தியமா செய்வேன், இப்படியெல்லாம் சொன்னாதான் செய்யணும் நம்ம பிள்ளைங்களோட மனசுல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. பார்த்துருக்கீங்களா இல்லையா? நான் புதுமையான விஷயத்த சொல்லல, ஆமாவா இல்லையா? ஆனா வேதத்தின் படி எப்படி தெரியுமா இருக்கணும், ஒரு வார்த்தை நான் வாயில சொல்லிட்டேன்னா தலையே போனாலும் அதை செஞ்சு முடிச்சிடணும். ஹல்லேலூயா. அப்படி செய்ய முடியலன்னா அந்த வார்த்தையை நான் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. பைபிள் சொல்லுது நீ சத்தியமே பண்ணாதன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னா, சத்தியம் பண்ணாதான் உண்மையை சொல்றாங்க, சும்மா சொல்றதெல்லாம் என்ன இல்லை, உண்மை இல்லை. இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இது ஏன் பிள்ளைங்க கிட்ட காணப்படுதுன்னா, நம்ம அப்பா அப்படி நம்ம அம்மா அப்படி சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பை நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ப்ராமிஸ் சொல்றீங்களா, நான் அது செய்யறேன் அப்படின்னு உங்க பிள்ளைகிட்ட சொன்னீங்கன்னா, செய்ய முடிஞ்சா சொல்லுங்க, பரவாயில்ல, செய்ய முடியாட்டி நான் செய்யறேன்னு என்ன பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம் கம்மியா இருக்கே. வாயில ஒரு வார்த்தையை சொன்னோமானால் அதை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. ஹல்லேலூயா. ஒரு பெர்ஃபெக்ட் மேன், ஒரு பெர்ஃபெக்ட் விமன் அப்படின்னா அதை நான் கட்டாயமா வாயில நான் ஒன்று சொல்லிட்டேன், என்ன ஆனாலும் செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையா இருந்து நீங்க அதை செய்கிறதுனால அதுல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுல தான் நீங்க ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருந்து காட்டுகிறீங்க. முதலாவது, ஒரு நீதிமான் எப்படி இருக்க வேண்டும், பிரேயர்ஃபுல்லான ஒரு லைஃப் லீட் பண்ணணும். இரண்டாவது, ஒரு நீதிமான் எப்படி இருக்கணும், லிவிங் எக்ஸாம்பிளா இருக்கணும், நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது, மூன்றாவது, ஒரு நீதிமான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ஆண்டவர்னால நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஸ்பிரிட் லெட் லைஃப் நம்ம என்ன பண்ணணும், லீட் பண்ணணும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். இந்த நீதிமான் ஆகிய நோவாவை பத்தி பாத்தீங்கன்னா, இவர் எப்படி ஸ்பிரிட் லெட் லைஃப் லீட் பண்ணாருன்னு சொல்றேன்னா, ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா, தோ இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ், அவர் என்ன பண்ணாரு, செய்தார். ஒருத்தர் என்ன பார்த்தோம்னா தோ இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் பிலீவ் பண்ணார். பிலீவ் பண்ணியே என்ன பண்ணிக்கிட்டாரு, பெற்றுக்கொண்டார். இவர் இன்னும் வேற மாதிரி, இவர் பிலீவ் மட்டும் பண்ணக்கூடாது, இவர் செய்யணும். இது வரைக்கும் மழையை பார்த்ததில்லை, என்ன பண்ணதில்லை, அந்த வரைக்கும் அங்க ரெயின் வந்ததில்லை, பனி பெஞ்சதை அவர் பார்த்ததில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், மழையினால நான் இந்த உலகத்தை என்ன பண்ண போறேன், எப்படிங்க அவர் மழையை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு, நீங்க நினைச்சு பாருங்க. மேல இருந்து தண்ணி கொட்டுமா, அது வரைக்கும் கொட்டுனதே இல்லை. அவர் எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டமா இல்லையா? அவர் பிலீவ் பண்ண மட்டும் செய்யல, பிலீவ் பண்ணத என்னவும் செய்யறாரு, சொல்லவும் செய்யறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மழை வரும், நான் அழிப்பேன்னா, இவர் சொல்றாரு, மத்தவங்க என்ன பண்றாங்க, சிரிக்கிறாங்க, நக்கல் பண்ணிருப்பாங்க, கிண்டல் பண்ணிருப்பாங்க, கேலி பண்ணிருப்பாங்க இல்லையா? ஆனா இவர் நிப்பாட்டவே இல்லை. நீ சொல்லுன்னு சொன்னாரு, இவர் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டே இருக்காரு, சொல்லிட்டே இருக்காது. 1 வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் இல்லைங்க, 120 வருஷம் கிட்ட என்ன பண்ணிருக்காரு, மனுஷன் சொல்லிட்டே இருந்திருக்கார். கடைசியில ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ பெரிய பேலையை நீ செய், ஆர்க்க நீ செய் அப்படின்ட்டார். அதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுக்கறாரு, இந்த மரத்துல தான் செய்யணுங்கிறாரு, அந்த மரத்தை எல்லாத்துக்கும் இவர் தலையை ஆட்டிட்டு என்ன பண்றாரு. அந்த காலத்துல இவ்வளோ ஆர்கிடெக்சர்லாம் வளரல, ஆனா ஆண்டவர் கொடுக்குற ஆர்கிடெக்சரல் பிளான்ல இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரோட லைஃப்ல பிளான் பண்ணி போட்டு அழகா கட்டிட்டு இருக்காரு. கட்டி முடிச்சுட்டு உள்ள எத்தனை பேர் போனாங்க,
நோவா மட்டும் போனாரா? இல்லை, நோவா பண்ண ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அவரோட மெசேஜ் என்னமோ ஃபெயிலியர் மெசேஜ் தான். அவரோட சர்மன் என்னமோ நிறைய பேர்த்த ரட்சித்து தான் தெரில. ஆனால் அவர் குடும்பத்தை காத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அவரோட பிள்ளைங்களை மட்டும் காத்துக்கொள்ளுங்க, அவருக்கு 3 மருமகளையும் அவர் என்ன பண்ணிக்கொண்டார்? காத்துக்கொண்டார். எந்த அளவுக்கு ஒரு மாமனார் இருந்திருந்தா அந்த பொண்ணு அந்த பிள்ளைங்க மாமனார் சொல்ற உண்மை நம்பியிருக்கும். உலகமே தப்பு நம்பும் போது அவங்க எப்படி நம்பியிருப்பாங்க? ஆமாவா? ஹல்லேலூயா. அப்போ ஸ்பிரிட் லெட் லைஃப், ஆண்டவர் நடத்துகிற வாழ்க்கை, அவருடைய சித்தப்படி நடத்துகிற வாழ்க்கை எப்படின்னா, அவர் சொல்றதெல்லாம் நான் என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். தோ இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஹல்லேலூயா. அதான் நான் சொன்னேன்ல, விட்டு கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் என்ன இருக்காது? டசன்ட் மேக் சென்ஸ். வாயில சொன்னதை சொன்ன மாதிரி செய்யறது இந்த காலத்தில் என்னவா இருக்காது? டசன்ட் மேக் சென்ஸ் இல்லையா? அது நடைமுறைக்கு ஒத்து வராத மாதிரி இருக்கலாம். ஆனா அதை செய்தோம் என்று சொன்னால் அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. எத்தனை சர்மன் கேட்டவங்க எல்லாம் போயிட்டாங்க, ஆனா அவர் குடும்பம் என்ன பண்ணப்பட்டுச்சு? காப்பாற்று. அந்த குடும்பம் மூலமா தான் பூமி கடைசியில பெருகுச்சு. ஹல்லேலூயா. அப்படி உங்களையும் என்னையும் காக்கும்படி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தேவ சன்னிதானத்திலிருந்து வர்ற வார்த்தைக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, தாவீதை குறித்து பாத்தீங்கன்னா கர்த்தர் அவரை குறித்து சொல்ற எடுத்து ரீட் பண்ணலாம். அப்போஸ்தலர் 13:22. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். பாருங்க, இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? தாவீதை குறித்து. இப்போ ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல் யாரு? சவுல். சவுல ஆண்டவர் தான் சூஸ் பண்ணார் இல்லையா? சாமுவேல் போய் கேட்கும் போது யாரை காட்டினார்? சவுலை காட்டி சவுல் ராஜாவா உட்கார்ந்துட்டார். ஆனா அந்த சவுல் போக போக ஆண்டவர் சொன்னதை என்ன பண்ணவே இல்லை, செய்யவே இல்லை. நீ இப்போ பலியிடாத, வெயிட் பண்ணு, அவர் தான் பலியிடணும், அதுதான் ரூல்ஸ் அப்படின்னு அவர் என்ன பண்ண மாட்டார்? கேட்க மாட்டார். இப்போ நீ அங்கே யுத்தத்துக்கு போகாத, அவர் அதான் சொல்றேன்ல, இட் டசன்ட் மேக் சென்ஸ். காலையில போகாத, சாயங்காலம் போ, இன்னைக்கு போகாத, நாளைக்கு போ, இதெல்லாம் சவுல் என்ன பண்ண மாட்டாரு? கேட்க மாட்டார். ஏன்னா அவர் கொஞ்சம் ஞானி. எப்படின்னா எப்படி? நம்மள மாதிரி ஞானி. நம்ம நிறைய யோசிப்போம் இல்லையா? குழந்தைகிட்ட ஒன்று சொன்னா அது என்ன பண்ணும்? ரொம்ப யோசிக்காது. அம்மா சொல்லிட்டாங்க, என்ன பண்ணணும்? செய்யும். இதே கொஞ்சம் பெரிய குழந்தைகிட்ட, ஒரு 15 இயர்ஸ், ஒரு 12 இயர்ஸ் குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னா அது கேட்கும். நான் ஏன் இப்படி செய்யணும், நான் ஏன் அப்படி செய்யக்கூடாது, அதே தான் இந்த குழந்தைக்கு சொல்லியிருப்பாங்க. அது பேசாம என்ன பண்ணிட்டு இருக்கும்? செய்யும். அந்த பெரிய குழந்தைகிட்ட கேட்டால் அது என்ன பண்ணும்? நான் இப்படி செய்யணுமா, இப்படியெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, இத்தனை கேள்வி அது என்ன பண்ணும்? கேட்கும். ஆனா அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு மீனிங் வச்சிருப்போம் இல்லையா? அதே போலதான் இந்த சவுல் ரொம்ப பகுத்தறிவாளி, அதாவது நல்லா யோசிச்சு செய்யறவர். அவருக்கு ஆண்டவர் சொல்றதெல்லாம் என்ன பண்ணல, ஃபிட் ஆகல, அவரால் செய்ய முடியல. இதுக்காகவே ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவனை தள்ளி, எவனை தள்ளி? சவுலை தள்ளி தாவீதை அந்த இடத்துக்கு என்ன பண்றாராம்? ராஜாவை கொண்டு வரார். கொண்டு வந்துட்டு அவரை பத்தி ஒரு அழகான சாட்சி சொல்றார். தாவீது என் சித்தப்படியெல்லாம், என் இஷ்டப்படியெல்லாம் நான் என்ன செய்யணும் சொல்றனோ அதை அப்படியே இந்த தாவீது என்ன பண்ணுவான்? கேட்பான். இந்த தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியம், இவன் நல்லா சங்கீதம் பாடுவான், இவன் நல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பான், இவன் என்னது அப்படி, இவன் அழகான சிவந்தமே, இதெல்லாம் மக்கள் சொன்ன சாட்சி. ஆண்டவர் சொன்ன சாட்சி இதெல்லாம் என்ன பண்ணல இல்லை. ஆண்டவர் எதிர்பார்த்த ஒண்ணே என்ன தெரியுமா? நான் சொன்னதை அவன் என்ன பண்ணுவான்? அப்படியே கேட்பான். இதுதாங்க நான் சொல்ல வர 3வது காரியம். ஸ்பிரிட் லெட் லைஃப் அப்படின்னா, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் என்ன பண்ணணும்? கேட்கும். கர்த்தர் என்ன சொல்ற எனக்கு தெரியலையா, வேதத்தை வாசிங்க, காலையில எந்திரிச்சு குவைட் டைம் எடுங்க, பிரேயர் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் நிறைய காரியத்தை. அதை நாம் செய்ய வேண்டும். சபையில தேவ சன்னிதானத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறதா, அது உங்களுக்காக தான், அதை நீங்க செயல்படுத்த ட்ரை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் ஸ்பிரிட் லெட் லைஃப். நீங்க ஆண்டவர் கூட அசைவாடி கொண்டு இருக்கும் போது, ஜெபிக்கும் போது உங்க இருதயத்துல தெளிவா ஒரு மெல்லிய சத்தம் கேட்கும். தெளிவா சில விஷயங்கள் தோணும், இதை இப்படிதான் செய்யணும், அது அப்படிதான் செய்யணும் சொல்லிட்டு மனசுல ஒரு ஞானோதயம் உதச்ச மாதிரி. நம்ம ஸ்டோரி புக்கெல்லாம் ரீட் பண்ணும்போது பல்ப் எரியும் பார்த்தீங்களா, ஏதோ ஐடியா வந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு ஐடியா நம்ம இருதயத்துல தோன்றும். அப்படி தோணும் போது அதை செய்து பாருங்கள். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு நடத்துகிற பாதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
யார் அப்படி செய்தா? தாவீது அப்படிதான் செஞ்சார். அதான் சொல்றேன், ஆண்டவருக்கு விருப்பப்படுகிறதெல்லாம் என்ன தெரியுமா? உங்களை எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவங்களையும் தள்ளி விட்டுட்டு உங்களை அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? உட்கார வைக்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் சொன்னபடி எல்லாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவர் விருப்பப்படி எல்லாம், அவர் இஷ்டப்படி எல்லாம் செய்ய வேண்டும். அவர் இஷ்டப்படி இது இஷ்டம் தானா, இது இஷ்டம் இல்லதானா? அதுக்கு தான் நான் சொல்றேன், ஆவியின் கனி 9 அதை போட்டு பார்த்துக்கோங்க. அதுதான் நம்ம அளவுகோல். இந்த இடத்துல ஆண்டவர் இருந்தா சண்டை போடுவாரா? இந்த இடத்துல ஆண்டவர் இருந்தா ஆர்கியூ பண்ணுவாரா? இந்த இடத்துல ஆண்டவர் இருந்தா அங்க தவறு நடக்குது, வாயை மூடிட்டு அமைதியா இருப்பாரா? பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டும், பேசக்கூடாத இடத்துல வாயில ஜிப் போட வேண்டும். ஹல்லேலூயா. தேவையில்லாத இடத்துல நம்ம ஆப்போசிட்டா பண்றோம். எங்கெல்லாம் பேசக்கூடாதோ அங்கெல்லாம் போய் வள 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 பிளா 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 பிளா. எங்கெல்லாம் பேசணுமோ ஐயோ இங்கெல்லாம் எதுக்குடா நமக்கு பிரச்சனை, வாயை மூடிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாத இடத்துல அமைதியாவோ, இருக்க வேண்டிய இடத்துல பிளா பிளா பிளாவோ. இது ஆண்டவருடைய நாமத்தை நாம் தூஷிக்கிறோம். ஹல்லேலூயா. பேரை மட்டும் வச்சுக்கிறது, நான் திருப்பி பேர் சொல்லி பிரச்சனை வந்துடக்கூடாது. ஜானு வேற என்னது, இந்த மாதிரி ஒவ்வொரு பேரும் வச்சுக்கிறது. வச்சுட்டு ஜான் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு கமிட்டி மெம்பர் வெயிட் பண்ணுவாங்க. இது ஒன்றும் தப்பு இல்லையே, இப்படி இந்த இடத்துல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணி விட்டுருவோமே. இந்த சஜஷன் சொல்றதே யாரு? நம்ம ஜானு. இது ஆண்டவருக்கு பாப்பாங்க, இவர் கிறிஸ்டியனுனாங்க, இவர் இந்த மாதிரி குறுக்கு வழி ஐடியாலாம் கொடுக்குறாரு, நல்லா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போர்டு மெம்பர்ஸ்க்கே என்ன வந்துடும்? டவுட் வந்துடும். நாங்கள் வந்து ஒரு ஊரில், நாங்கள் காலப்பட்டிங்கிற ஒரு இடத்துல இருந்தோம் கோயம்புத்தூரில். அந்த ஊரில் வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருந்தது. அந்த ஊர்லேயே வச்சு நாங்கள் தான் கிறிஸ்டியன். அந்த ஸ்கூலில் ஒரு 300 குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தாங்க. நான் 5th வரைக்கும் அங்கே படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அந்த ஸ்கூல்லேயே வச்சு நானும் என் தம்பியும் மட்டும்தான் கிறிஸ்டியன்ஸ். அப்போது நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க. அந்த என்னது விசாரிக்கிறாங்க, ஒரு தப்பு நடந்துருச்சு, அந்த இடத்துல இருந்தவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க. நிறைய பேர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, என்னது இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் 3rd தான் படிக்கிறேன். என்ன கூப்பிட்டு ஒரு மிஸ் வந்து விசாரிக்கிறாங்க, இது இப்படி சொல்கிறாங்க, இது இப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பயந்து போய் சொல்லிட்டேன். உடனே என்னாச்சு, உண்மையை சொன்னவங்களும் ஒரு கும்பல் இருக்காங்க, எனக்கு பிடிச்சவங்களாம் பொய் சொல்கிறாங்க. ஆனால் நானும் என்ன பண்ணிட்டேன், பொய்யை சொல்லிட்டேன். பொய்யை சொன்னோன்னா அந்த மிஸ்ஸு போய், அந்த பெரிய மிஸ் இருப்பாங்களா, அந்த காலத்தில் பெரிய மிஸ், கோஆர்டினேட்டர்ஸ் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு கிறிஸ்டியன், இது பொய் சொல்லாது, இது சொல்கிறதா உண்மையாக இருக்கும். எனக்கு 3ஆவதா படிக்கிறேன், என் மனசில் தூக்கி வாரி போட்டுருச்சு. அட பாவிகளா, நம்ம பொய் சொல்ல மாட்டோம் சொல்லிட்டு இந்த 300 பேர் இருக்கிற ஸ்கூலு நம்மளை என்ன பண்ணுது? நம்புது. ஆனால் நம்ம சொல்லியிருக்கிறது பொய். அன்னைக்கு எனக்கு மண்டையில் ஒரு டிங்குட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்ன ஆனாலும் யார் முன்னாடியும் நம்ம என்ன சொல்லிடவே கூடாது, பொய் சொல்லிடவே கூடாது. அந்த ஊர்லயே கிறிஸ்டியன்ஸ் நாங்க தாங்க, அவங்க எங்க கிட்ட அப்படி கடைசியில தீர்ப்பை மாத்தி வழங்கிட்டாங்க நான் சொன்னபடி. அதை நம்பி பாருங்க, உலகம் நம்மை நம்பி கொண்டு இருக்கு. 3ஆவது படிக்கிற குழந்தையே நம்புது. அதை தான் நான் சொல்ல வரேன். பெரிய பிள்ளைங்களை நம்புது இல்லை, 3ஆவது படிக்கிற குழந்தை பொய் சொல்லாது நம்புது. இங்க எத்தனை சில்ட்ரன் இருக்கீங்க இல்லை, இங்கே சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கோம். நம்மளுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம குழந்தைங்கள உலகம் வேற மாதிரி பார்க்குது, ஆனால் நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்க இதை நாம் யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தப்படி செய்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக இருக்கும் போது, ஸ்பிரிட் லெட் லைஃப் லீட் பண்ணும் போது நாம் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அது குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். சத்தியமாக சொன்னாதான் உண்மைன்ட்டு இல்லை, வாயை திறந்து நீ அட்டர் பண்ணாவே அது என்னவா தான் இருக்கணும், உண்மையாக தான் இருக்கணும். பீயிங் அ கிறிஸ்டியன் சைல்டு. ஹல்லேலூயா. இந்த தாவீது அப்படி என்னதெல்லாம் சொன்னதை செஞ்சுட்டாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுத்தத்துக்கு போனாருங்க தாவீது. யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நான் போகலாமா? நீ போ. எப்படி போகணும்? நீ போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோ, அங்கே ஒரு சத்தம் கேட்கும், அதுக்கப்புறம் நீ போய் தொடர். ஆண்டவர் பேட்டில் ஃபீல்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தர ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. இதே மாதிரி தான் யாருக்கு சொன்னார்? சவுலுக்கு சொன்னார். ஆனால் சவுலால் என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. ஏன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஏன்னா அது எப்படி இருந்தது, பைத்தியமாய் தோன்றினது அவருக்கு. அடுத்தது பாருங்க, அவர் வேற என்ன பண்ணாருன்னா, இந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட் உடன்படிக்கை பெட்டிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எருசலேமுக்கு கொண்டு வரணும். இப்போ ஆண்டவரோட பெர்மிஷன் இல்லாம கொண்டு வந்து ஒரு மரணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு தாவீது என்ன பண்ணணும், சொல்ற மாதிரி செய்யறார். அப்போ என்ன நடக்குது, சமாதானமாய் உடன்படிக்கை பட்டி வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா.
முதல்ல அவர் என்ன பண்ணார்னா லைஃப்ல வாழ்றதுக்கு ஸ்ட்ராட்டஜி ஆண்டவர் கிட்ட தான் கேட்டார். ஹல்லேலூயா. அடுத்தது அவர் என்ன பண்ணார்னா, நான் எப்படி வர்ஷிப் பண்ணும், நான் எங்க போகணும், நான் எப்படி நான் உங்களை துதிக்கணும், அதுக்குமே ஒரு ஆண்டவரை கேட்டுதான் என்ன பண்ணாரு, செய்தார். அடுத்தது அந்த ஊர்ல ஃபுல்லா ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்துருச்சு. என்ன பண்ணணும், ப்ராப்ளம் வர்றப்பமும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நிலத்தை நீ வாங்கு, அந்த இடத்துல பலியிடு சொல்றாரு. அதே மாதிரி செய்யறாரு. அந்த கொள்ளை நோய் என்ன பண்ணிருச்சு, நின்றுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பெரிய ஆசை, நான் ஆண்டவருக்காக ஒரு பெரிய ஆலயம் கட்டணும். இந்த ஆசை நல்ல ஆசையா கெட்ட ஆசையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில ரத்தக்கரை இருக்கு, நீ கட்ட வேண்டாம், உன் மகன் அதை கட்டுவான்னு சொல்றாரு. இவரு ஆண்டவர் கட்டவில்லையே, இது எப்படி ஆண்டவரோட சித்தம் இல்லாம இருக்கும்? நம்ம நேரத்துல சில நேரத்துல நம்ம சரியா தான் செய்யற மாதிரி நினைப்போம். ஆனா ஆண்டவர் அதை அலோவ் பண்ண மாட்டார். நம்ம அதை கேட்கறதுக்கு நம்ம மனசு துணியாது. இது பிசாசோட வாய்ஸ். என்ன வாய்ஸ்? பிசாசோட வாய்ஸ். என்னது? சில விஷயத்த செய்ய வேண்டாம், கண்ணுக்கு பார்க்கறதுக்கு நல்லதா தெரியும், ஆனா அது வேண்டாம் சொல்லி அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, கணவர் சொல்லுவாங்க, சர்ச்சில் பாஸ்டர் சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு என்ன தெரியும்? இது பிசாசுடைய வாய்ஸ். தாவீது அப்படிதான் ஆலயம் கட்டணும்னு சொல்றாருங்க. இது நல்லதா கெட்டதா? ஆண்டவர் சரின்னு இருக்காருல, ஆண்டவர் வேண்டாம் சொல்றாரு. இவர் உடனே புரிஞ்சுக்கிட்டு ஓகே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கட்டுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை ஆயத்தப்படுத்துறார். ஆனா கட்டுனது யாரு? சாலமன். அந்த சாலமனோட பீரியடே சமாதானம் நிறைந்த ஒரு பீரியடா இருந்தது. ஒரு சண்டை இல்லை, ஒரு சச்சரவு இல்லை. சொல்ல போனா அந்த சாலமனுக்கு போய் சண்டை போட தெரியுமான்ட்டே தெரியல, ஏன்னா அவர் சண்டையே போட்டதில்லை. அந்த அளவுக்கு சமாதானமான ஒரு பீரியடை தேவன் அந்த இடத்துல கட்டளையிட்டார். புரிஞ்சுங்களா? அப்போ ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கும் போது நானும் நீங்களும் என்ன பண்ணக்கூடாது, குறுக்க போகக்கூடாது. இங்க நமக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஆண்டவரோட பிளான் என்னன்ட்டே தெரியறதுதான் பிரச்சனையா இருக்கு. அதுக்கு தான் நான் சொல்றேன், குவைட் டைம் எடுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்குறீங்களா, அப்படியே கேட்டுட்டு பறந்துட்டு போயிடக்கூடாது. அந்த வார்த்தையை நீங்க நோட்ஸ் எடுக்கணும். அந்த வார்த்தையை வாரம் ஃபுல்லா நீங்க அசை போட வேண்டும். நான் என்னுடைய வாலிப காலத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு, நோட்டா அந்த நோட்ல இன்னும் எங்க வீட்டில் தான் தூக்கி வச்சிருக்கேன். நோட்டா எழுதுவேன். எழுதிட்டு அந்த வீக் ஃபுல்லா எங்க பாஸ்டர் பேசின அந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருப்பேன். அவர் என்னமோ 4 பாயிண்ட் பேசுவார். அந்த 4 பாயிண்ட்லையும் ஒரு பாயிண்ட்டும் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுவார். ஹல்லேலூயா. இங்கேயும் அப்படிதான். பாஸ்டர் பேசுறாங்களா, 3 சென்டென்ஸ் பேசுறாங்களா, 3 பாயிண்ட் கொடுக்குறாங்களா, நீங்க அந்த 3 பாயிண்ட் வீட்டில் போய் தியானிங்க. கர்த்தர் உங்ககிட்ட அநேக வெளிப்பாடுகள் அதுல இருந்து தருவார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் பேசுகிற சத்தத்தை அப்படிதான் நம்ம கேட்க முடியும். என்ன வசனம்லாம் வாசிச்சோம் நோட் பண்ணுங்க. வீட்டில் போய் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னா, இந்த நோட்ஸை நம்ம திருப்பி எப்பவுமே ஓப்பன் பண்றதே இல்லை. அப்புறம் நம்மளுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் எதுக்கு எழுதிட்டு, அதான் நம்ம எதுவுமே திருப்பி பார்க்கறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுற பழக்கத்தையே போக போக என்ன பண்ணிடுறோம், விட்டு விடுகிறோம். நீங்க ஒரு டைரி போடுங்க, பேரை எழுதுங்க, டேட்டை எழுதுங்க, டெய்லி தியானிங்க, எழுதுங்க. அதுதான் கர்த்தர் உங்களை எடிஃபை பண்ணுகிற ஒரு காலமாய் காணப்படும். அப்படி அவர் எடிஃபை பண்ண காரியத்தை நம்ம இருதயத்துல வச்சு வாழும் போதுதான் கர்த்தர் லீட் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காரியம், ஒரு நீதிமான், ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு குழந்தை நீதியா இருக்கணும். நம்ம என்ன செய்ய வேண்டும்? பிரேயர்ஃபுல் லைஃப் லீட் பண்ண வேண்டும். இரண்டாவது, லிவிங் எக்ஸாம்பிள், வாழ்ந்து காட்டுகிற ஒரு எடுத்துக்காட்டுகளாய் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது, ஸ்பிரிட் லெட் லைஃப், ஆவியினால் நாம் என்ன பண்ண வேண்டும்? உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து ஆண்டவர் இந்த தாவீதை சொன்ன வார்த்தையை சொல்லணுங்க. என்ன சொன்னாங்க? அவன் என் இருதயத்துக்கு எப்படிப்பட்டவன்? ஏற்றவன். அவர் செஞ்ச யுத்தத்தினாலேயோ, அவர் கொடுத்த காணிக்கனாலேயோ, அவர் பண்ண அதெல்லாம் இல்லைங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் ஏன் சொன்னார்னா, இவன் நான் சொன்ன பேச்செல்லாம் என்ன பண்ணுவான்? கேட்பான். நீங்களே பாருங்க, உங்க குழந்தை உங்க பொண்ணு சொன்ன பேச்செல்லாம் கேட்டுச்சுதான், அந்த குழந்தைய உங்களுக்கு ஒரு ஸ்டெப் அதிகமா பிடிக்குமா இல்லையா? உங்களை அறியாம அந்த குழந்தைய நீங்க லவ் பண்ண ஆரம்பிப்பீங்களா இல்லையா? அதே மாதிரிதான் ஆண்டவரும் அதே மாதிரிதான். அவர் சொன்ன பேச்செல்லாம் கேட்கிற ஒரு குழந்தைக்கு உங்களை தேவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்க தான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருப்பார்கள். ஹல்லேலூயா. அடுத்தது எடுத்து வாசிப்போம். என்ன ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணணும்னா, நான்காவது, கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை நாம் லீட் பண்ண வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கை சொல்லுங்க வாய்களை திறந்து? கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை நாம் லீட் பண்ண வேண்டும். எடுத்து வாசிப்போம். உபாகமம் 6:6. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. ஒரு நீதிமானாகிய தகப்பன், ஒரு நீதிமானாகிய தாய் என்ன தெரியுமா பண்ணணும்?
அந்த கருத்தாய் உங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்? போதிக்கணும். அடுத்தது, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஐயோ இப்படிலாம் பேசினா என் பிள்ளை ஓடி போயிடும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உங்க மைண்ட் வாய்ஸ் புரியுது. அப்படின்னா என்னது? உட்கார்ந்த உடனே ஆதியாகமம் 10:2 என்ன சொல்லுகிறது என்றால், யாத்திராகமம் 20:3 என்ன சொல்லியிருக்கிறது என்றால், அப்படின்னா பிள்ளை என்ன பண்ணிடும்? கண்டிப்பா ஓடி போயிடும். அப்படி சொல்லக்கூடாது. நம்ம எப்படி சொல்ல வேண்டும் என்றால், அவங்க லைஃப்ல ஏதாவது நடந்துட்டு இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு போய் டீச்சர் கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்துட்டான். அப்போ நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? படிக்கல அது இது இன்னும் 4 வார்த்தையை சொல்லி என்ன சொல்லுவோம்? அதனால தான்டா வாங்கினேன் இப்படின்னு சொல்லாம, நம்ம அந்த நேரத்துல வார்த்தைகளை என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, டெஸ்ட்ல கம்மி மார்க் வாங்கியிருக்கியா, ஒருவன் ஞானத்துல குறை உள்ளவனா இருந்தா நீ யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பாட்ட கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீ கேளு தம்பி, உன்னை என்ன பண்ணுவாங்க ஆண்டவர்? ஆசீர்வாதம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க, அவங்கெல்லாம் திட்டுறாங்க, இவங்கெல்லாம் திட்டுறாங்கன்னா நீ என்ன பண்ண? நம்ம உடனே என்ன தெரியுமா போவோம்? வரைஞ்சு கட்டிட்டு இன்னைக்கு சண்டைக்கு போய் நிற்போம். யார் என் பிள்ளைய திட்டினது? எதுக்கு திட்டிங்க? நம்ம பிள்ளைகிட்ட இருக்கிற தப்பை நம்ம பார்க்கறத நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம்? விட்டுறோம். நம்ம சொல்லணும் நம்ம பிள்ளைங்க கிட்ட, நீ என்ன பண்ண அப்படின்னு பொறுமையா கேட்டா அது சொல்லு, நான் தப்பே பண்ணல அப்படின்னு நிற்கும். நீங்க விடக்கூடாது, சுத்தி வளைச்சு கேட்கணும். ஏதாவது பண்ணாம யாரும் இது பண்ண மாட்டாங்க இல்லையா? கேட்கணும், என்ன பண்ண, நான் அவங்கள பார்த்து இப்படி மரியாதை இல்லாம பேசினேன், அப்போ நீங்க சொல்லி கொடுக்கணும். பெரியவங்களுக்கு என்ன பண்ணணும்? மரியாதை கொடுக்கணும். அப்படி நீங்க பைபிள் வசனத்தை என்ன பண்ணணும்? சொல்லணும். அப்புறம் நம்ம ஓட்டிட்டு இருக்கும்போது நம்ம சொல்லுவோம், நம்ம ரூல்ஸ் கரெக்டா, டிராஃபிக் ரூல்ஸ் என்ன பண்ணணும்? கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ரெட்டுனா நிக்கணும், வேற கிரீன்னா போகணும். அங்க ரெட்டு போட்டு இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ அதுக்குள்ள ஓடிடலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? ஓடும். இது ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா? இப்போ நம்ம டீச் பண்ணது ஏதாவது கனி கொடுக்குமா? கொடுக்காது. அப்ப டீச் பண்ணது கனி கொடுக்க வேண்டும் என்றால் அந்த வார்த்தையை பிள்ளைங்களுக்கு மட்டும் சொல்லி தராம அந்த வார்த்தையை நானும் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். ஹல்லேலூயா. எந்த பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்களோ அந்த பிள்ளைங்கள் தான் ஃபாலோ பண்ணவும் செய்வார்கள். ஹல்லேலூயா. ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா எந்த பேரண்ட்ஸ் திகழ்றாங்களோ அந்த பிள்ளைங்களுடைய கேரக்டர் தான் எடிஃபையான ஒரு கேரக்டராய் வளரும். ஹல்லேலூயா. இல்ல வளரக்கூடாதுன்னா அந்த புள்ள ரட்சிக்கப்பட்டு அந்த புள்ள அடி வாங்கி அந்த புள்ள மிதி வாங்கி அதுக்கப்புறம் திருந்துறதை விட பேரண்ட்ஸ் கற்றுக் கொடுத்து அதன்படி வாழ்றது ரொம்ப அழகு இல்லையா? அதுக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்டையும் என்கிட்டையும் இந்த வார்த்தையை பேசி கொண்டு இருக்கிறார். அடுத்தது, நம்ம லைஃப்ல நிறைய டைம் நம்ம நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவோம். லைக் நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், ஆண்டவர் நீ இப்படி ஆசீர்வதிச்சிட்டாரு, அதெல்லாம் நல்லா சொல்லுவோம். ஆனா நம்ம ஃபெயிலியர் ஸ்டோரிஸை நம்ம நிறைய நேரம் என்ன பண்றதே இல்லை, சொல்றதே இல்லை. அதாவது நீங்க பொய் சொல்லாத அப்படின்னு நம்ம சொல்லி தரதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, பொய் சொன்னேன் வாய்க்குள்ள வச்சு குத்திடுவேன், பொய் சொன்னேன் நரகத்துக்கு போயிடுவேன், இப்படிதான் சொல்றோம். நீங்க உங்க லைஃப்ல பொய் சொன்னதுனால கான்சிக்வன்ஸ் அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா? ஏதோ சமயத்துல அந்த சம்பவத்தை வெட்கப்படாம சொல்லுங்க. புரியுதுங்களா? நான் இப்படி சொன்னேன், அப்போ நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பொய் சொன்னேன், இப்படி நம்பிட்டாங்க, அதனால அங்க ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை, நன்மை செஞ்சவங்க என்ன ஆயிட்டாங்க, கரெக்டா செஞ்சவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்துருச்சு. எவ்வளோ முட்டாள்தனத்தை செஞ்சிருக்கேன்னு பாத்தியா, அப்படி செய்யாத, அதுக்கு நான் பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபெயிலியர்ஸ்ல இருந்து அவங்களுக்கு நன்மைகளை என்ன பண்ணி கொடுங்க, சொல்லி கொடுங்க. அதே மாதிரி நம்ம நம்ம என்ன சொல்றோம், பிள்ளைங்களுக்கு கஷ்டமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள நல்ல அந்த கிரீமி லேயர்லயே வளர்த்து கொண்டு இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு அப்படி மட்டும் இல்லை, கஷ்டத்தை அவங்க பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்ல என்ன பண்ணும், வரும், இப்படிதான் இருக்கும். இதை நீ ஃபைட் பண்ணி மேல வரதா ஆண்டவர் கூட வாழ்ற வாழ்க்கைங்கிறத நானும் நீங்களும் எல்லா நேரத்திலும் அதை கான்சிக்வன்ஸ் என்ன பண்ணி கொடுக்கணும், செய்யும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நிறைய நேரத்தில் நீங்கள் பைபிள்லையும் பார்த்துக்கோங்க, ரியல் லைஃப்லையும் பார்த்துக்கோங்க, நம்ம ஒரு தப்பு செய்கிறோன்னு நினச்சிக்கோங்களேன், அதுக்கு நான் அதுக்கு உண்மையாலே மனம் திரும்பலை அப்படின்னா அதே தவிர நம்ம பிள்ளைகள் செய்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நான் சொல்றது புரியுதா? இப்போ நான் ஒரு பொய் சொல்லியிருக்கேன், ஓகேவா? அந்த பொய்க்காக நான் வருந்தவே இல்லை அப்படின்னா என் புள்ள அதே சமயத்தில் ஒரு பொய்யை சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தும், என்னன்ட்டு, நீ இதை செஞ்சல அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிற சூழ்நிலை நிறைய பேர்த்தோட லைஃப்பில் திரும்ப திரும்ப வந்திருக்கும். உங்களுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல, வந்திருக்கும்.
அதே மாதிரி யங் டைம்ல செய்த தவறு பிள்ளைகள் அவங்களோட யங் டைம்ல அதே மாதிரி செய்யக்கூட சூழ்நிலை வரும். தவறு செய்திருந்தோமானால் மன்னிப்பு கேட்டு அந்த வழிகளை நீங்களும் நானும் விட வேண்டும். ஹல்லேலூயா. அதை வந்து நான் லைஃப்ல செஞ்சது தவறு என்று சொல்லி உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து நான் முழுமையா என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அதை சும்மா பூசி மொழிகிட்டு போகிறது நம்ம வாழ்க்கை இல்லை. ஹல்லேலூயா. நீங்க அப்படி பூசி மொழிகிட்டு போனீங்கன்னா அதே ப்ராப்ளம் உங்க பிள்ளைகள் செய்வார். புரிஞ்சுதுங்களா? அதுதான் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் ஆல்வேஸ் இல்லையா? பழசுல நம்ம என்ன செஞ்சோமோ திரும்ப நம்ம லைஃப்ல என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாதுன்னா நான் என்ன செய்யணும்? முழுமையாக அந்த காரியத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அதே மாதிரி பிள்ளைங்க அந்த இடத்துல நடந்து போகிறாங்கங்கும் போது இப்படி செஞ்சா அதோட பாதிப்பு இவ்வளோ பெருசு இருக்கும் அப்படிங்கிறதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆபிரகாம் பொய் சொன்னார். யார்கிட்ட? இவ என்னுடைய தங்கச்சி சகோதரின்னு சொன்னார். அதே தவிர யாரும் பண்ணா? ஈசாக்கும் பண்ணார். இந்த மாதிரி தான் உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம ஒரு தவறு செய்தோம், நான் மனம் திரும்ப வேண்டும். அதுலேருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை, நான் நல்ல பைபிள் வாசிப்பேன், நான் நல்ல தசமபாகம் கொடுப்பேன், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் மனம் திரும்புதலும் அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட். உண்மையான மனம் திரும்புதல் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த தவறை நம்ம விட்டுட்டோமா, ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிட்டோமாங்கிறது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. அதை நாம் செய்யும் போது அதில் தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? எல்லா நேரத்திலையும் என்ன சொல்ல வேண்டும்? சத்தியத்தை போதித்து கொண்டே இருக்க வேண்டும். வசனம் இப்படி சொல்லுகிறது அல்லவா, அப்படி சொல்லுகிறது அல்லவா, அந்த மாதிரி அல்லாமல் ரியல் லைஃப்ல இருந்து என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது 5வது விஷயம், நம்மளுக்கு ஒரு ஃபாதரா ஒரு மதரா உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை பிள்ளைங்க கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? இன்டென்ஷனலா இந்த பிளஸ்ஸிங்கை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் கொடுக்க முடியும். யார் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்களேன்? ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்தார். எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 27:28 வாசிங்க. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானா இருப்பாய். பாருங்க, என்னெல்லாம் என் பையன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நினைக்கிறாரோ அது எல்லாத்தையும் இவர் என்ன பண்றாரு? அவர் பையன் மேல கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இன்டென்ஷனலா ஆண்டவர் சொல்றது வேறங்க. உங்க மனசார உங்க பிள்ளைங்க இப்படிலாம் இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்கல்ல, அந்த ஆசையெல்லாம் நீங்க பிள்ளைங்க முன்னாடி வாயில சொல்லுங்க. நம்ம அவங்க முன்னாடி திட்டுறது மட்டும் நம்ம கடமை இல்லை. நீ நல்லா இருப்ப, நீ பெரிய ஆளா வருவ, நீ நல்ல ஞானியா வருவ, நீ வந்து அவனோட எய்ம் வந்து ஒரு ஆஸ்ட்ரோனட் ஆகணும்னு ஆசையா இருக்கா, நீங்க சொல்லுங்க நீ அப்படி ஆவ. நீ வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு விரும்புறியா, நீ சயின்டிஸ்ட் ஆவடா, நீ பெரிய இதெல்லாம் கண்டுபிடிப்படா, நீ நிறைய சம்பாதிப்படா, நீ சர்ச்சுக்கு நிறைய கொடுப்படா, ஓ மூலமா இத்தனை சபை பிளான் பண்ணப்படும்டா. இப்படிலாம் நீங்க என்ன பண்ணுங்க. அவனுக்கு ஆசை இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு ஆசை இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ இன்னும் நிறைய பேத்துக்கு நல்லது செய்வ. இந்த மாதிரி ரோட்ல ஒருத்தவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க, ஒரு அந்த பிள்ளைகிட்ட போய் 10 ரூபா கொடுக்க சொல்றீங்க, நீங்க சொல்லுங்க, நீ நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்போது நீ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ அவங்களுக்கு நீ நல்ல செய்வடா. அந்த மாதிரி நீங்க பிளெஸ்ஸிங்ஸா உங்க பிள்ளைங்க மேல என்ன பண்ணணும்? கொடுக்க வேண்டும். நீங்க ப்ரேயர் டைம்ல கொடுக்கலாம். இன்டென்ஷனலா ஒரு நாள் நீங்க கூப்பிட்டு அவங்க பர்த்டே அன்னைக்கு நீங்க எடுத்துக்கோங்களேன். என்னெல்லாம் உங்க பிள்ளை ஆகணும்னு நினைக்கிறீங்களோ பக்கத்துல வச்சு தலை மேல கை வச்சு உங்களோட மனசார பிளெஸ்ஸிங்ஸை பெற்றோரை மாதிரி ஆசீர்வதிக்க வேற யாராலும் என்ன பண்ணாது? முடியவே முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரியவங்களா இருக்கட்டும், நம்ம சில மார்க்கெட்ல உள்ளவங்கலாம் போய் காலில் விழுவாங்க இல்லையா? மற்றவங்களோட ஆசீர்வாதம்லாம் எப்படின்னு தெரியாது. ஆனா பெற்றோருடைய ஆசீர்வாதத்துக்கு இணையான ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. அந்த பெற்றோர் மனசு குளிர்ந்து மனசார உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக தேவன் நடத்தி காட்டுவார். ஹல்லேலூயா. நீங்க அடுத்தது யாக்கோபை பார்த்தீங்கன்னா அத்தனை பிள்ளைங்களை உட்கார வச்சு 49வது அதிகாரத்தில் ஆதிகாரம்ல பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் ஃபுல்லா 12 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வச்சு என்ன பண்றாரு? நீ இப்படி இருப்ப, நீ அப்படி இருப்ப, அப்படி இப்படின்னு ஆசீர்வதிச்சிட்டார். நீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 400 வருஷத்துக்கு அப்புறம், 400 வருஷம் கூட இல்லை, ஒரு 800 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் யாக்கோபு சொல்லி ஆசீர்வதிச்சாரோ அப்படியே அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நிகழ்த்தி காட்டலாம். ஹல்லேலூயா. அவர் ஒரு ப்ராஃபட்டிக்கான ஒரு ஃபாதரா இருக்கலாம். ஆனா இந்த ஈசாக்கு இருக்கார்ல, அவர் ஆசீர்வதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினைச்சு ஆசீர்வதிச்சாரு?
ஏசாவை ஆசீர்வதிக்கிறேன்னு நினைச்சு ஆனா வாய் நிறைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாரு, கொடுத்த அத்தனையும் தேவன் என்ன பண்ணிட்டார். ஏசா கேட்கிறாரு, எனக்கு ஏதாவது கொடுங்களேன். இல்ல, நான் சொல்லி முடிச்சுட்டேன், கொடுத்தாச்சு. அப்புறம் செகண்டரி பிளெஸிங்ஸ் எல்லாம் அவர் கொடுக்குறாரு இல்லையா. உங்க வாயின் வார்த்தைய ஈசாக்கு தெரியும், அப்பா வாயிலிருந்து வந்த வார்த்தைய சொல்லிட்டானா அதை கர்த்தர் என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவாருன்னு தெரியும். அதனாலதான் சொல்றேன், நான் கொடுத்து முடிச்சிட்டேனே அப்படிங்கிறார். புரிஞ்சுதுங்களா? அப்போ உங்க வாயில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கும் போது நீங்க நம்ம வாயிலிருந்து சபித்தல் வருகிறது, திட்டு வருகிறது, அதுக்கு பதிலா ஆசீர்வாதம் வரட்டுமே. ஹல்லேலூயா. என்னெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதான் சொல்றேன்ல, இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஆனா நீங்க செய்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு பெரிய தகப்பனா இந்த சபையில இருக்கிறீங்க, ஒரு சின்ன குழந்தை இருக்கு, உங்க மனசுல அந்த குழந்தை இப்படிலாம் இருக்கணும்னு ஆசை இருக்கு. அந்த குழந்தைய பார்த்து வாயில ஆசையா சொல்லுங்க, நீ நல்லா இருப்பமா, நீ நல்லா படிப்ப, நீ உன் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுப்ப, நீங்க சொல்லிட்டு போங்களேன். அந்த குழந்தையோட வாழ்க்கையில அது நிறைவேற தேவன் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல நாம் ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருக்க வேண்டும். நம்மளை பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்க நினைக்கணும், என் அப்பா இப்படியெல்லாம் செஞ்சாங்க, என் அம்மா இப்படியெல்லாம் செஞ்சாங்க, அதனால அவங்க லைஃப் பிளெஸ்ஸிங்கா இருந்தது, நான் இதை செய்வேன், என்னோட லைஃப் எப்படி இருக்கும், எப்படியா இருக்கும், பிளெஸ்ஸிங்கா இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு ஃபாதர் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு என்ன பண்ணார் தெரியுமா, மரியாளுடைய கணவர் யோசேப்பு, இவர் தான் உனக்கு உன்னோட நியமிக்கப்பட்ட கணவர். தள்ளிவிட ட்ரை பண்றாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு இது என்னால் ஆன சித்தம் என்று சொல்லி. அதுக்கப்புறம் அந்த யோசேப்பு அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்றார். அந்த குழந்தையும் வயிற்றுல சுமந்துட்டு இருக்காங்க மரியாள், அந்த குழந்தையும் சரி மரியாளையும் சரி அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்றார். அவ்வளோ அந்த குழந்தைக்கு எப்படியெல்லாம் ப்ரொவைட் பண்ணுமோ அதெல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு, செய்யறார். ஒரு நல்ல தகப்பன் ஒரு குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும். நல்ல தகப்பன் குடும்பத்துக்கு வேண்டிய ப்ராவிடன்ஸை, இப்போ அது என்ன கொடுக்கணுமோ, அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஃபாதர்ஸ் டே வந்தாவே நிறைய பேத்துக்கு இன்னொரு ஃபீலிங்ஸ் வந்துடும், எனக்கு அப்பா இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நிறைய பேத்துக்கு இருக்கும். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சாம்ஸ்ல சங்கீதம் 68:5 சொல்லியிருக்கிறாரு, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். ஃபாதர் டு தி ஃபாதர்லெஸ் இல்லையா. ஸோ எப்படி இருக்காருன்னா, இந்த உலகத்துல இருக்கிற அப்பாவே இவ்வளோ பார்த்துக்கிறாரு அப்படின்னா, அப்பா இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறோம் இந்த இடத்துல கூட. அவங்களுக்கு கர்த்தரே தகப்பனா இருந்து, உலகத்தில் இருக்கிற தகப்பனை காட்டிலும் மேலான தகப்பனா இருந்து அந்த குடும்பத்தை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு ஃபாதர்ஸ் டே சொல்லுங்க, அவர் உங்களை என்ன ஆனாலும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இதை விட பல மடங்கு உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். இங்க இருக்கிற ஃபாதர் இப்படி இருக்கணும்னு சொல்லி எடிஃபை பண்ணி சொல்றோம். அந்த அவர்களுக்கு கர்த்தர் ஒரு குறைவும் இல்லாம நடத்துவாராக. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சிலர் இருக்கலாம், நம்மளுடைய மரண பள்ளத்தாக்கில் நம்ம நடந்து கொண்டு வந்திருக்கலாம், ஆனாலும் விசுவாசத்தை இருதயத்துல பிடித்து கொண்டு இருக்கிறவங்களா. சாம்ஸ் 23:4 வாசிங்க. சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கு. உமது கோல் உமது தடி என்னை பின்னாடி இயேசுவானவர் பிறக்கும் போது சொல்றாங்க, அவர் இம்மானுவேல், God with us. ஹல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். என்கிட்ட இல்லையே, என்னுடைய பிள்ளைகள் பக்கத்துல இல்லையே, என்னோட பிள்ளைகள் என்னை விட்டு பிரிந்துட்டாங்களே, நீங்க வருத்தப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை தேற்ற, உங்களை ஆற்ற, உங்களை அரவணைக்க, உங்களை தூக்கி நிறுத்த, உங்களுக்கு இல்லாததை இருக்கிறவர்களை மாற்ற கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். உங்களுக்கு சபை இருக்கிறது, சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு ஒரு நீதிமான் உத்தமத்திலே நீங்கள் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. உத்தமத்துல கர்த்தர் கற்றுக் கொடுத்த வாழ்க்கையில நடக்க வேண்டும். அவங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, பாக்கியவான்களா இருப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, கல்யாணம் முடிஞ்சு நான் போறேன், நைட்டு 12:30 1 மணி ஆயிடுச்சு மண்டபத்திலேருந்து போகும்போது. அப்போது போகும்போது ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா, நம்ம வீட்டில் விட்டு போகிறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வரும்போது ஒரு மாதிரி முகம்லாம் சுருங்குது, ஒரு மாதிரி ஆகுது. யார் முன்னாடி அழுகக்கூடாதுங்கிறது என்னோட கான்செப்ட்ஸ், அதனால் நான் கொஞ்சம் அமைதியாக அப்படியே சைலண்ட்டாக இருக்கேன். அப்போது ஒரு மாதிரி ஆகிறத பார்த்துட்டு என் அப்பா என்னை பார்த்து சொன்னாங்க, என்னென்னமோ எல்லா அப்பாவும் சொல்லிவிடுவாங்கல்ல, எங்கள் அப்பா என்னை பார்த்து சொன்னாங்க, அப்பாவின் தேவன் உன்னோடு, நீ ஏன் கவலைப்படுற, நீ சந்தோஷமா போ, ஆண்டவர் உன்னை நடத்துவார் அப்படின்னு சொன்னாங்க.
அங்க கேட்கும் போது எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி இருந்தது, என்னடா இது எங்கேயுமே கேட்காத புது டைலாகா இருக்கே. ஆனா என்னோட லைஃப்ல ஒரு எங்கெல்லாம் ஒரு பிரேக் ஆகுதோ, எங்கெல்லாம் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதோ, நான் நினைப்பேன் அப்பாவின் தேவன் உன்னோடு. ஹல்லேலூயா. நான் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா மல்லிகை கடை, நாங்கள் சின்ன வயசில் தூங்கி செகண்ட் டைம் எந்திரிப்போம் இல்லையா, 12 மணி 12:30 இருக்கும்ல, எங்கள் அப்பா நேர் முழங்காலில் முட்டி போட்டிருப்பாங்க. காலையில் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பமும் அடுத்த ரெஸ்ட் ரூம்க்கு எந்திரிக்கும் போது அப்பமும் எங்கள் அப்பா நேர் முழங்கால் படிக்கிட்டு இருப்பாங்க. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா 2 பேரும் பைபிள் வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நான் எந்திரிச்சு 7 மணிக்கு வந்தால் எங்கள் அம்மா உட்காந்து ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக இருந்தாங்க. ஸோ என் லைஃப்பில் ஏதாவது கஷ்டம் வரும்போது இன்னைக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, என் அப்பா அன்னைக்கு ப்ரேயர் பண்ணாங்க, ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணலை, கைவிடலை. ஒரு அன்னைக்கு மல்லிகை கடையாக தான் இருந்தது, ஆனால் ஆண்டவர் எவ்வளவோ ரேஞ்சஸை மாற்றி அவங்களோட என்ன சொல்லிட்டோம் வேர்ல்ட்லி லைஃப்லையும் உயர்த்தி வைத்தார், அவங்களோட பிள்ளைகளுடைய லைஃப்பையும் உயர்த்தி வைத்தார், எல்லா ஸ்டேட்டஸ் ஆஃப் லிவிங்கையும் தேவன் உயர்த்தி வைத்தார். ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறார். நிறைய பேர்த்த ஆதாயப்படுத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அப்போ நானும் அந்த லைஃப்பை ஃபாலோ பண்ணால் போதும், அதை தேவன் என்ன பண்ணுவார், அங்கீகரி. அதுதான் நான் சொல்கிறேன், பி அ லிவிங் எக்ஸாம்பிள். உங்கள் பிள்ளைங்களுக்கு அதோட நீங்கள் விட்டு வைக்கிற சொத்து வேற எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்ல உங்களால் முடியணும். உங்கள் பிள்ளைங்க போகும்போது அப்பாவின் தேவன் சொல்லுவீங்களா? நம்ம என்ன சொல்லுவோம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின், இல்லையா? எனக்கு அது சொல்லும்போது ஆச்சரியமா இருந்தது, இப்படி ஆனால் இன்னைக்கு இட் மேக்ஸ் சென்ஸ். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்கிறபடி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை எக்ஸாம்பிளான வாழ்க்கையை லீட் பண்ண கர்த்தர் கிருபை செய்வராக. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்களா, அப்பா ஒரு நீதிமானா என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. நீங்க கேட்குறீங்களா, நான் ஒரு ப்ரேயர்ஃபுல் லைஃப் லீட் பண்ண உதவி செய்யுங்க. சில்ட்ரன் கேளுங்க, அந்த சின்ன வயதுல இருந்து நாங்க ஒரு ப்ரேயர்ஃபுல் லைஃப் லீட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தது போல உங்க மனைவி மேல நீங்க அக்கறை கொள்ளுங்க. உங்க மனைவிக்கு என்ன தேவைன்னு நீங்க அறிங்க. மனைவி தான் ப்ரேயர் பண்ணணும்ல, நீங்க ப்ரேயர் பண்ணும். நீங்க சொல்லுங்க, இன்னையில இருந்து நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன்ப்பா, என் ஃபேமிலிக்கு வேண்டியதை நான் ஜெபிப்பேன். நீங்க சொல்லுங்க, மனைவிகள் சொல்லுங்க, அம்மாமார் சொல்லுங்க, நான் ப்ரேயர் பண்ணுவேன், என் குடும்பத்துக்காக நான் திறப்புல நிற்பேன்ப்பா. வீக்கர் சைல்டு மேல உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கணும். நீங்க சொல்லுங்க, அப்பா இஸ்மவேலுக்கான ஜெபத்தை நீர் கேட்டது போல நான் என்னோட வீக்கர் சைல்டுக்கு நான் ப்ரேயர் பண்றேன். அந்த ஜெபத்தை கேட்டு நீங்க பல மடங்கு என் குழந்தைய ஆசீர்வதிங்கப்பா. நீங்க இப்போ ப்ரேயர் பண்ணுங்க உங்களோட குழந்தைக்காக. உங்க குழந்தை உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கா, நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. டேலண்ட் இல்லாத மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா, நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. படிப்புல குறைவா இருக்காங்களா, ப்ரேயர் பண்ணுங்க. என் குழந்தை ஸ்போர்ட்ஸ்ல சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறீங்களா, ப்ரேயர் பண்ணுங்க. ஒழுங்கா பேசவே மாட்டேங்குது என் குழந்தை, ப்ரேயர் பண்ணுங்க. நம்மளால செய்ய முடியற ஆயுதம் அதுதான். எல்லா இருளையும் ஒளியாக மாற்ற அவரால தான் முடியும். செய்யுங்கப்பா, செய்யுங்க ஆண்டவரே. அடுத்தது நீங்க சொல்லுங்க, அப்பா நான் ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா நான் லிவ் பண்ணுவேன் அப்பா, லிவிங் எக்ஸாம்பிளா நான் வாழுவேன்ப்பா. ஃபெய்த் என் பிள்ளைங்களுக்கு சொல்ல மாட்டேன், செய்து காட்டுவேன். விசுவாசத்தின் வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டுவேன் ஆண்டவரே. Though it doesn't make sense, I will lead an example life. நீங்க சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க, நிறைய நேரம் நம்ம வாயில சொல்ற வார்த்தையை நிறைவேற்றதே இல்லை. ஒருவன் பூர்ண புருஷனானால் அவன் சொன்னதை செய்ய வேண்டும், யாக்கோபு 3:2 படி. நீங்க சொல்லுங்க, நான் சொன்னதை செய்யணும். வாயில சொல்றதே உண்மையா தான் சொல்லணும். ப்ராமிஸ் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒரு கிறிஸ்துவ பிள்ளை வாயில ஒண்ணு சொல்லுதுன்னா அது நிஜமாதான் இருக்கும் என்று உலகமே நம்புகிறது. நீங்க நம்பாமல் இருப்பது எப்படி? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆவியானவரால நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. நீங்க சொல்றத கேட்டு கேட்டு நடக்க உதவி செய்யுங்க. நீங்க தாவீதை பார்த்து சொன்னீங்கல்லப்பா, மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட்ங்கிற பேரை அவர் வாங்கினாரே, நான் வாங்கணும் அப்பா உங்க இருதயத்துக்கு ஏற்றுவன் என்று சொல்லி நான் வாங்கணும் அப்பா அந்த பேரை. என் லைஃப்ல என்ன பேட்டில் வந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்கணும், வர்ஷிப் பண்றதுக்கு கேட்கணும். என் வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனை வந்து கொண்டு இருக்கு, அதுக்கு நான் கேட்கணும் அப்பா. நான் ஆசைப்படுற சில விஷயம்
அத நீங்க வேண்டாம் சொன்னா கூட நான் கேட்டுக்கொள்ளணும் அப்பா. நீங்க சொல்லுங்க, உட்கார்ந்தாலும் நடந்தாலும் நான் கார் ஓட்டினாலும் பேசினாலும் நான் என் பிள்ளைங்களுக்கு உண்மை போதிப்பேப்பா. எங்களோட டே டு டே லைஃப்ல எங்களோட டிஸ்கஷன் உங்களை பற்றியாதா இருக்கும். சத்தியத்தை நான் சரியா போதித்து சரியாய் நடத்துவோம் ஆண்டவரே. சின்ன குழந்தைங்க சொல்லுங்க, எங்க அப்பா அம்மா சொல்றத பார்த்து நான் போறேன்னு சொல்ல மாட்டேன், கேட்பேன். நான் என் பேரன் சொல்றத நான் செவி கொடுத்து கேட்பேன் என்று சொல்லுங்க. பெற்றோர் நீங்க சொல்லுங்க, என் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை நான் கடத்துவேன்ப்பா. I will just transfer the blessings, Lord. என்னெல்லாம் உங்க குழந்தை வரணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ, உங்க சபையில இருக்க குழந்தை எப்படியெல்லாம் வரணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ, நீங்க bless பண்ணுங்க, மனசார bless பண்ணுங்க. உங்க வாயில மரணமும் ஜீவனும் இருக்கிறது. எதை சூஸ் பண்ணுங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. சொல்லுங்க, அப்பா நீங்க எனக்கு பரம தகப்பன். என்னோட லைஃப்ல ஒருவேளை தகப்பன் இல்ல, நான் தகப்பன் இல்லாத குறையே எனக்கு இருக்க கூடாதுப்பா. நீங்க தான்ப்பா எனக்கு தகப்பன். நீங்க என்ன நடத்துங்கப்பா, ஒரு குறைவும் இல்லாம நடத்துங்கப்பா. சிலர் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்திருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நான் பொல்லாப்புக்கு பயப்பட நீங்க என்னோடு கூட இருக்கீங்கப்பா. நீங்க என்னோடு கூட இருக்கீங்க. Emmanuel, God is with us. நீங்க என் கூட இருக்கீங்கப்பா. இப்ப இருக்கிறதுக்காக நன்றி. இல்லாம நான் உணரக்கூடாதுப்பா. என்ன ஆற்றுங்க, தேற்றுங்க. நீங்க சொல்லுங்க, அப்பா இங்க இருக்கிற உடைந்த இருதயங்களை ஆற்றுங்கப்பா, தேற்றுங்கப்பா. காலியான இடத்தை தேவன் நிரப்புவீராகப்பா. நிரப்புங்க அப்பா. இந்த ஃபாதர்ஸ் டேல நாங்க உங்களை அதிகமா நினைக்கிறோம்ப்பா. எங்களை எவ்வளவு அழகா நடத்திட்டு வரீங்கப்பா. நன்றிப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்னும் நடத்துங்கப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாங்க இந்த வார்த்தையின்படி வாழ எங்க வாழ்க்கையை நாங்க அர்ப்பணிக்கிறோம். நீங்க இன்னும் நடத்திட்டாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. Amen. Hi everyone, thank you for watching our Sunday service and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.